சென்னையில் தேர்வு மைய ஒதுக்கீட்டில் குளறுபடி ஏற்பட்டதால் தமிழ்நாடு முழுவதும் நேற்று நடைபெற்ற குரூப் 2A தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டன. தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராக இருந்த சண்முக சுந்தரமும் மாற்றப்பட்டு புதிய அதிகாரியாக வெங்கடப்பிரியா நியமிக்கப்பட்டுள்ளார். எவ்வளவு பேர் படிச்சுட்டு கனவோட வந்திருப்பாங்க. டெக்னிக்கல் எரர் இது கூட பார்க்காம இருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் வந்து சும்மா இல்ல, அவங்க நிறைய வருடங்களை வீணடிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்களோட வாழ்க்கை. போஸ்ட்போன் ஆனது உண்மையிலே எங்களோட பிரஷரை வந்து இன்னும் அதிகமாக்குது. தொழிலாளர் துறை உதவி ஆய்வாளர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் உள்ளிட்ட 82 குரூப் 2 பணிகளுக்கும், வணிக வரி உதவியாளர் உள்ளிட்ட 1309 குரூப் 2A பணிகளுக்கும் கடந்த செப்டம்பர் 28ஆம் தேதி முதல்நிலை தேர்வு நடைபெற்றது. 4,20,000 பேர் எழுதிய முதல்நிலை தேர்விலிருந்து 10,583 பேர் முதன்மை தேர்வுக்கு தகுதி பெற்றனர். குரூப் 2A பதவிகளுக்கான முதன்மை தேர்வு நேற்று காலையிலும், குரூப் 2 மற்றும் 2A பதவிகளுக்கான தமிழ் தகுதி தேர்வு நேற்று மாலையும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சென்னை அரும்பாக்கம் வைஷ்ணவா கல்லூரி தேர்வு மையத்தில் தேர்வு எழுதச் சென்ற பலரின் பதிவெண் அந்த மையத்தில் இல்லாததால் தேர்வர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதனால் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் அமர்ந்து தேர்வர்கள் மறியலில் ஈடுபட்டனர். நிறைய பேர் ரெஜிஸ்டர் நம்பர் வந்து அங்கே போர்டில் ஒட்டியிருப்பாங்க. அவங்க இருந்தால் மட்டும்தான் உள்ள அவங்களுக்கு கிளாஸ் ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் எக்ஸாம் எழுத முடியும். ஆனால் இங்கே யார் நம்பருமே இல்லை. கேட்டால் நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ்ன்றாங்க. எங்களுக்கு ஆல் டிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலேஜ் தான் போட்டிருக்காங்க. திடீர்னு எப்படி நந்தனம் போக முடியும்? எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சரியாக வரலன்றாங்க. திரும்ப எங்களுக்குன்னு ஒரு டைம் சொல்லி நாங்கள் திரும்ப உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி வரணும். இது எந்த விதத்தில் இதுன்னு தெரியல. அதே நேரம் மாநில கல்லூரியில் 821 பேரின் பதிவெண்கள் இருந்த நிலையில் 10க்கும் குறைவான தேர்வர்களே வந்திருந்தனர். இதையடுத்து காலையில் நடைபெற்ற குரூப் 2 முதன்மை தேர்வு மட்டுமின்றி நேற்று மாலை நடைபெறவிருந்த தமிழ் தகுதி தேர்வும் ரத்து செய்யப்படுவதாக டிஎன்பிஎஸ்சி தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராக இருந்த சண்முக சுந்தரம் அறிவித்தார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த 3 சென்டர்ல வந்து அலர்ட் பண்ற கேண்டிடேட்ஸ் மாறி அலர்ட் ஆயிருக்கு. அந்த கேண்டிடேட்ஸ் வந்து பதட்டமான சூழ்நிலையில் இருக்கிறதுனாலையும் அவங்க தொடர்ந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா அவங்க எழுத தொடர்ந்து அனுமதிச்சோம் அப்படின்னாக்கா பதட்டமான சூழ்நிலையில அவங்களால தேர்வு திறன் பாதிக்கும் அப்படிங்கறதுனால இந்த எக்ஸாமினேஷனை நம்ம கேன்சல் பண்றோம். தமிழ்நாடு முழுக்க கேன்சல் பண்றோம். எனினும் வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள குரூப் 2 பொது அறிவு தேர்வு திட்டமிட்டபடி நடைபெறும் எனவும், ரத்து செய்யப்பட்ட தேர்வுகளை மீண்டும் நடத்துவது குறித்த அறிவிப்பு தேர்வுக்கு 15 நாட்களுக்கு முன்பு வெளியிடப்படும் என்றும் சண்முக சுந்தரம் தெரிவித்தார். சென்னையை தவிர தமிழ்நாடு முழுவதும் தேர்வு சுமூகமாக தொடங்கிய போதும் பாதியிலேயே ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டதால் தேர்வர்கள் ஏமாற்றமடைந்தனர். நம்ம ஒரு டைம் எடுத்து படிக்கிறோம், எல்லாம் மொத்தமும் டைம் வேஸ்டா இருக்குது. சரியா நடத்தினா கரெக்டா இருக்கும். இது முதல் முறை இல்ல. இது எவ்வளவு ப்ரெஷரா இருக்கு தெரியுமா? நாங்க எவ்வளவு வயசுல படிச்சுட்டு வரோம். இப்போ எங்களை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபை ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்டா இருக்கு. எக்ஸாம் நடத்துறதுலேயே இவ்வளவு குளறுபடி வந்துச்சுன்னா அப்ப ரிசல்ட், அதுக்கப்புறம் கரெக்ஷனு, இதுல எல்லாம் ஏன் குளறுபடி ஆகாது? ஏன்னா அதுல வெளிப்படுத்தணுமே நமக்கு தெரியாது இல்லையா? நாங்க நம்பி தானே வரோம், வந்து எழுதுறோம். திரும்ப எல்லா ப்ராசஸும் இன்னொரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்கிறது கஷ்டமா தான் இருக்கு. ஸோ பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். நாங்கள் ஒரு 10-15 கிலோமீட்டர் அவையில இருந்து தான் இங்கே வரேன். கஷ்டப்பட்டு தான் வந்தோம். ரெண்டாவது நல்லா ப்ரிப்பேர் ஆகிருந்தோம். எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு இப்படி ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை நாங்கள் எதிர்பார்க்கல. இந்நிலையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராக இருந்த சண்முக சுந்தரம் மாற்றப்பட்டு புதிய அலுவலராக வெங்கடப்பிரியாவை தமிழ்நாடு அரசு நியமித்துள்ளது.